லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, ஓகே ஆண்டி, அங்கிள், நான் இப்ப கிளம்புறேன். சரி, அண்மை செய்தி. பார்த்து போயிட்டு வாங்க. நேற்று இரவு 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து ஹைதராபாத்திற்கு கிளம்பிய ஆம்னி பேருந்து வழியில் லாரி மோதியதால் டீசல் டேங்க் வெடித்து கோர விபத்து. பேருந்தில் பயணித்த அனைவருமே சம்பவ இடத்திலேயே பலி. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து என்னங்க இது பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது நம்ம மித்ரா போன பஸ்ஸா இருக்குமோ? இருக்காதுல்ல மாப்ள? என்னப்பா இது? ஆண்டி, பயப்படாதீங்க, கண்டிப்பா மித்ராக்கு எதுவுமே ஆயிருக்காது. டே மாப்ள, டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார். ஹலோ, இந்த நைட்டு ஹைதராபாத் போன பஸ்ல மித்ரான்னு ஒரு பேசஞ்சர் போனாங்க. டிவியில் ஏதோ நியூஸ்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரி சார், டீசல் டேங்க் வெடிச்சதுனால யாரு என்னன்னு எங்களால அடையாளம் பார்க்க முடியல. ஆனா அதுல போன யாருமே உயிர் பிழைக்கல சார். என்னப்பா? மாப்ள, என்ன தம்பி? என்னாச்சு மாப்ள? என்ன சொன்னாங்க அவங்க? மாப்ள, என் பொண்ணுக்கு என்னாச்சு மாப்ள? சொல்லுங்க மாப்ள. சொல்லுப்பா. மாப்ள, என்னாச்சு மாப்ள? என் பொண்ணுக்கு என்னாச்சு? சொல்லுங்க மாப்ள. என் மித்ரா, சொல்லுங்க. சொல்லுங்க மாப்ள. என் மித்ரா என்ன விட்டுட்டு போயிட்டா. ஐயோ! நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா. அவ போன பஸ் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என்னங்க என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல, அது கண்டிப்பா மித்ராவா இருக்காது. என் மித்ரா எங்களை விட்டு போக மாட்டா. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். மித்ராமா, எங்களை எல்லாம் விட்டு போயிட்டியாமா? மித்ரா, மித்ரா, ஐயோ, அப்பா விட்டு போயிட்டியாமா? ஐயோ, ஐயோ, நானே உன்னை இங்க இருந்து அமிச்சிட்டேனேம்மா. ஐயோ, பொண்ணு மித்ரா போயிட்டாமா, போயிட்டா. அலாம சொல்லுவோமா? மித்ராவுக்கு என்னாச்சு கேக்குறல, சொல்லுவோமா? ஏங்க அங்க பாருங்க, பஸ்ல போன எல்லாருமே ஸ்பாட் அவுட் ஆமே. நேற்று இரவு 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து ஹைதராபாத்திற்கு கிளம்பிய ஆம்னி பேருந்து வழியில் லாரி மோதியதால் டீசல் டேங்க் வெடித்து கோர விபத்து. பேருந்தில் பயணித்த அனைவருமே சம்பவ இடத்திலேயே பலி. மித்ரா இதே டைம்ல தானே? மித்ராவும் இதே டைம்ல தான் ஹைதராபாத்க்கு பஸ்ல போனதா வினய் சொன்னானே. ஏங்க என்ன சொல்றீங்க? அண்ணே,
பதட்டப்படாதீங்கண்ணே, அப்படி ஒன்றும் தப்பா இருக்காது. வினய் கிட்ட கேட்கலாம், வீட்டில் தான் இருப்பான். நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. எடு, வினய்க்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, என்னாச்சு? போனே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. திரும்பியும் ட்ரை பண்ணு. அழாத உமா. மாப்ள, உங்க அம்மா ஃபோன் பண்றாங்கடா. இனி மித்ரா இல்லப்பா. ப்ளீஸ். ஹலோ வினய், என்னடா டிவி நியூஸ்ல மித்ரா போன பஸ் ஆக்சிடென்ட்னு என்னென்னவோ சொல்றாங்க. என்ன வினய் நடக்குதாங்க? ஏன் வினய் போனை எடுக்க மாட்டேங்கிற? என்னடா, என்ன ஆச்சு? மித்ரா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாவா? மித்ரா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாவா? அவ போன பஸ் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னாச்சு? வசகி, மித்ரா. மித்ரா நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ. ஐயோ, என் மருமக என்னை விட்டு போயிட்டாளே. ஐயோ கடவுளே. ஏன் எனக்கு இந்த ஒரு கொடுமை? ஹலோ தீபா. ஆமா, தீபா தான் பேசுறேன். நீங்க யாரு? தீபா, நான் தான் மித்ரா பேசுறேன். மித்ராவா? ஆமா, மித்ரா தான் பேசுறேன். குரல் தெரியலையா? மித்ரா, நீ இருக்கியா? இங்க என்னென்னமோ நடக்குது. அதான் ரொம்ப ஆனா நான் பொழைச்சுக்கிட்டேன். இப்போ என்னால நம்ப முடியலடி. கனவு மாதிரி இருக்கு. எது கனவு மாதிரி இருக்கு? நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டதா? இல்ல இப்ப நான் ஃபோன் பண்ணி பேசுறதா? உனக்கு அப்படிதாண்டி இருக்கும். நக்கலாதான் இருக்கும். எங்களுக்கு தாண்டி அந்த வலி என்னன்னு தெரியும். அந்த நியூஸ் கேட்டதும் நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு தெரியுமா? ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டா அதை தாங்கிக்க முடியாம எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அது ஒரு கட்டுக்கதை, கனவு, அப்படி இப்படின்னு
யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏக்கமா சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதாண்டி எனக்கும் இருந்துச்சு. மித்ரா சாகல, உயிரோட தான் இருக்கா. நீங்க கண்டதெல்லாம் கனவுன்னு யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களான்னு தான் இருந்துச்சு. இப்ப நீயே வந்து அத சொல்ற, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமாடி? புரியுதுடி. இப்ப எங்க இருக்க? என்னடி நடந்துச்சு? பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்கம்மா. 5 நிமிஷம் பஸ் நிக்கும். தண்ணி பாட்டில் வாங்குறவங்க, டீ சாப்பிட்றவங்களா சாப்பிட்டுருங்க. பஸ் எங்கேயுமே நிக்காது, ஹைதராபாத்ல தான் நிக்கும். வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? பஸ் எடுக்கலாமா? யோ, எல்லாம் வந்தாச்சியா? எடியா வண்டியா? போயா, போய் வண்டி எடுக்க சொல்லு. அதெல்லாம் எல்லாம் ஏறி இருப்பாங்க. என்ன சின்ன குழந்தைங்களா? எல்லாத்தையும் தான் எழுதி வச்சிருப்பல நீ. எடியா பஸ்ஸ? நேரம் வந்திருப்பாங்க. மாநாட்டில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவர் எப்போ வருவாருன்னு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்கே நீ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா? அதான் எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்றேன்ல. ஏ டிரைவர், வண்டி இப்ப நீ எடுக்க போறியா இல்ல நான் எடுக்கட்டாயா? ஏய் புரியாதா? முடிய எடுத்துறேன் சார். எடுறா அம்மா. நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணேன். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. நில்லுங்க. கண்டக்டர் நிறுத்துங்க. ஏதோ ஒரு நல்ல நேரண்டி, அதாண்டி நீ தப்பிச்சிருக்க. சரி, நீ இப்ப எங்க இருக்க? அதை இப்ப சொல்ல முடியாது தீபா. ஏய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா மித்ரா? என்ன விளையாடுறியா? ப்ளீஸ் தீபா, இப்போ அது தெரிய வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஏய், நீ என்னடி பேசுற? உயிர் பொழைச்சு வந்திருக்க, ஜட்ஜ் பண்ண முடியல அது எதுங்கற? நான் அதுக்கு சொல்லல. பின்ன எல்லாரும் நான் ஆக்சிடென்ட்ல இறந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். இத உங்களுக்கு சொல்லாம அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற நீ? ஆமா தீபா, அவங்க எல்லாரும், அதாவது என் வீட்டு சைட்லயும் சரி வினய் வீட்டு சைட்லயும் சரி, நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன வினய் கூட சேர்த்து வைக்கிறதுலயே குறியா இருக்காங்க. அது பிடிக்காம தான் அவங்க யார்கிட்டயும் சொல்லாம நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம். நான் அங்க இருந்தாலும்
அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நான் இருக்க போறதில்ல. அதுக்கு நான் இல்லைன்னே அவங்க நினைச்சுக்கிட்டோம். அதனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம யார் தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம யார் தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அதான் சொன்னேனே, நான் ஆக்சிடென்ட்ல செத்ததாவே இருக்கட்டும். ஏய் முட்டாள், நீ இப்ப உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்க தான். அதோட நான் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன டார்ச்சரும் பண்ணுவாங்க. அதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கடி எனக்கு ஃபோன் பண்ண? இந்த உலகத்திலேயே என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ ஒருத்திதான் தீபா. நான் என்ன பண்ணாலும் அது சரியான முடிவாதான் இருக்கும்னு நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆளும் நீ ஒருத்திதான். அதனால்தான் உன்கிட்ட மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். ஏய், என்ன நீ அந்த அளவுக்கு நம்புறியா? சத்தியமா நம்புறேன். அதே மாதிரி நீயும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். சரி, என்ன பண்ணணும்? நான் உயிரோட இருக்கேங்கிற விஷயத்த யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் சொல்ல மாட்டேன். என் குழந்தை மேல சத்தியம் பண்ணணும். என்னடி சைலண்ட் ஆயிட்ட? நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு சத்தியம் பண்ண தீபா, ப்ளீஸ். சரி, சத்தியம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் தீபா. இனிமே என் குழந்தைக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். நான் என் குழந்தைக்காக மட்டும்தான் வாழ போறேன். போதும், புருஷன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தது. நீயே சொல்லு, காலத்துக்கும் நம்மள கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான்னு நம்பிதானே ஒருத்தனை கல்யாணம் பண்றோம். கல்யாணத்திலயும் அந்த சத்தியத்தை தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த சத்தியத்துல 2 பேர்ல ஒருத்தர் மீறும் போது, நம்மள நம்பாம காயப்படுத்தும் போது அந்த உறவுலயே அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணல தீபா. எனக்கு யாரும் வேண்டாம். சமூகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் எனக்கு பிடிக்காத ஒண்ணை என்னால செய்ய முடியாது. எனக்கு நானும் என் குழந்தையும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் உன்னையும் கூட பிரிஞ்சுதான் இருக்க போறேன். என்னை தேட வேண்டாம் தீபா. சீக்கிரமே நானே உனக்கு கால் பண்ணி பேசுறேன்.